திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். ஆற்றரு நோய்மிக்கு அவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்றுதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. திருச்சிற்றம்பலம். ஆற்றரு நோய் மிக்கவனி மழையின்றி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காணப்போகிறோம். ஒரு நாட்டில் உள்ள ஆலயங்கள் சரியாக பராமரிக்கப்படாவிட்டால் அந்த நாட்டிற்கு ஏற்படும் விளைவுகளை இந்த பாடல் எச்சரிக்கிறது. கூற்றுதைத்தான் என்பது காலனை, யமனை காலால் உதைத்து மார்க்கண்டேயரை காத்த சிவபெருமானை குறிக்கிறது. பொருள்: யமனை வென்ற சிவபெருமானுடைய திருக்கோயில்களில் காலம் காலமாக சொல்லப்பட்ட முறைப்படி நடக்க வேண்டிய பூஜைகள் தடைப்பட்டால் என்ன நடக்கும்? ஆற்றரு நோய் மிக்கும். அந்த நாட்டு மக்களால் சகித்து கொள்ள முடியாத கொடிய நோய்கள் பெருத்துவிடும். அவனி மழையின்றி, பூமியில் மழை பொய்த்து போகும், வறட்சி ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், போர்வலி குன்றுவர். உலகமே போற்றும் அளவுக்கு புகழ்பெற்ற மன்னனாக இருந்தாலும் அவனது ஆட்சி திறனும் இராணுவ பலமும், போர்வலி என்கிறாரே அது இராணுவ பலம், இராணுவ பலமும் என்னாகும்? சிதைந்து போய்விடும். சுருக்கமாக சொன்னால் ஆலய வழிபாடு என்பது ஒரு நாட்டின் ஆன்மீக காவல், அரண் என்று கூட கூறலாம். அது சிதைந்தால் இயற்கையும் உடல் நலமும் அரசதிகாரமும் ஒரு சேர வீழ்ச்சி அடைந்துவிடும். முன்னொரு காலத்தில் செழிப்பான ஒரு தேசத்தை சிவசீலன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் ஆட்சியில் ஏரி குளங்கள் நிறைந்து காணப்பட்டன. அந்த நாட்டில் ஒரு பழமையான சிவன் கோயில் இருந்தது. அங்கு நடக்கும் 6 கால பூஜைகளும் அந்த மந்திர ஒலியும் அந்த நாட்டிற்கு ஒரு கவச்சமாக இருப்பதாக மக்கள் நம்பினார்கள். காலப்போக்கில் என்னாயிற்று? மன்னனுக்கு போர் தாகம் அதிகமானது. புதிய ஆயுதங்களை செய்யவும் குதிரைகளை வாங்கவும் அதிக பணம் தேவைப்பட்டது. அப்போது அவனது அமைச்சர் ஒரு தவறான ஆலோசனையை அவனுக்கு செய்துவிட்டார். மன்னா, கோயில்களுக்கு ஏன் இவ்வளவு செலவு செய்கிறீர்கள்? அங்கே நடக்கும் பூஜைகளால் யாருக்கு தான் லாபம்? அந்த பணத்தை இராணுவத்திற்கு பயன்படுத்தினால்தான் இன்னும் பல நாடுகளை நாம் வெல்லலாம் என்று கூறினார். மன்னனும் அதை ஏற்று கோயில் நிதியை நிறுத்தினான். பூஜைகள் ஒருவேளை என குறைந்து பிறகு முற்றிலுமாக நின்றே விட்டது. கோயிலில் விளக்கு எரியவில்லை, வௌவால்கள் தான் குடியேறின. பூஜைகள் எல்லாமே நின்றுவிட்டது. பூஜைகள் நின்ற அடுத்த சில மாதங்களிலேயே வானம் பார்த்த பூமி போல மழை நின்றது, ஏரிகள் வறண்டன, பசி கொடுமையால் மக்கள் வாடினர். அடுத்ததாக கால்ரா போன்ற கொடிய நோய் ஊர் முழுவதும் பரவியது. மன்னனின் சிறந்த வீரர்கள் கூட நோயின் பிடியில் சிக்கி படுக்கையில் விழுந்து விட்டனர். இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு அண்டை நாட்டு மன்னர் போர் தொடுத்தான். மிகுந்த பலத்துடன் இருந்த சிவசீலனின் படைகள் உணவும் உடல் நலமும் இல்லாததால் எளிதில் தோற்று பின்வாங்கின. காட்டில் தஞ்சம் புகுந்த மன்னன் அங்கு ஒரு முனிவரை கண்டான். முனிவர் அவனிடம், மன்னா, ஆலயங்கள் என்பவை வெறும் கற்கள் அல்ல, அவை பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து மக்களுக்கு தரும் மையங்கள். அங்கே மந்திர ஒலியும் பூஜையும் நின்று போகும்போது அந்த நாட்டின் தர்மம் அழிந்து விடுகிறது. தர்மம் அழிந்தால் என்ன ஆகும்? இயற்கையும் உன்னை கைவிட்டுவிடும் என்று கூறி இந்த திருமந்திர பாடலை விளக்கினார். தன் தவறை உணர்ந்து விட்டான் மன்னன். மறைமுகமாக தன் நாட்டிற்குள் சென்று மீண்டும் ஆலய பூஜைகளை முறைப்படுத்தினான். மக்களின் பசியை போக்கினான். அடுத்த சில நாட்களிலேயே பெரு மழை பெய்து நாடு குளிர்ந்தது. மக்களின் நோய் தீர்ந்தது. புத்துயிர் பெற்ற வீரர்கள் எதிரிகளை விரட்டி அடித்தனர். இதன் இதிதான் என்ன? தெய்வ வழிபாடும் ஆலய பராமரிப்பும் ஒரு நாட்டின் வளத்திற்கும் பாதுகாப்புக்கும் அடிப்படையானவை. திருமூலரின் இந்த வாக்கு இன்றும் ஆன்மீக ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் ஒரு சமூகத்தின் ஒற்றுமைக்கும் செழிப்பிற்கும் வழிகாட்டியாக அமைகிறது. ஆற்றரு நோய்மிக்கவனி மழையின்றி போற்றரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்றுதைத்தான் கோயில்களானவை சாற்றிய பூஜைகள் தப்பிடில் தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.